அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறது ஹாரா டயக்னோசிஸ் மெத்தட். ஹாரா டயக்னோசிஸ் மெத்தட் அப்படிங்கிறது வயிற்றை தொட்டு அறிந்து என்ன நோய்கள் என்ன கண்டறிதல். ஓகே, அதுதான் ஹாரா டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் அழுத்தும் போது ஏதாச்சும் வலி இருக்கா, ஒரு வயிறு வந்து ஃப்ளோட்டிங் இருக்கா, ஏதாச்சும் தொடும்போது எந்த ரீஜனில் வலி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்படி அழுத்தும் போது வயிறு அப்படியே உந்துற மாதிரி தள்ளும். ஓகேங்களா, சில பேர்னால இப்படி அழுத்தினால வயிறு உள்ளே போகாது. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒவ்வொரு கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு அது இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து மேடாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த இடம் மேடாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வயிற்றோட ஷேப் பொறுத்து அது தொட்டு அறிந்த பால்பேஷன் இப்படி பால்பேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அதுதான் அந்த ஹாரா டயக்னோசிஸ் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, அதில் அக்குபஞ்சரில் ஒன் ஆஃப் த டயக்னோசிஸ் மெத்தட் இந்த ஹாரா டயக்னோசிஸ் மெத்தட். இந்த ஹாரா டயக்னோசிஸ் மெத்தட் இப்போ நியூவாக நம்ம வந்து என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த அப்டாமனில் நிறைய ராஜ உறுப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இப்படி தொட்டு இதை பார்த்தோன்னா அந்த ஓகே அசெண்டிங் கோலாம், அதே வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலாம், டிசெண்டிங் கோலாம். ஓகே, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த ரீஜன் கரெக்டாக அந்த லொக்கேட் பண்ணி, அப்போ அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கரெக்டாக அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் ரெக்கவரி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், நம்ம இன்டர்னல் ஆர்கன் இருக்கும்போது கல்லீரல், ஓகே, பித்தப்பை, ஸோ இந்த பக்கம் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன், ஓகே, அது மாதிரி பேங்க்ரியாஸ், இந்த எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் ஓகே தேவையான அந்த ஆர்கான் இருக்கக்கூடிய இடத்துல ஓகே நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஆர்கான் வந்து புதுப்பிச்சு அந்த ஆர்கான் வேலை செய்கிற தன்மை அதோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்லி தட் இஸ் மெட்டபாலிக் டிசார்டர். ஓகே, மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கும்போது அப்போ இன்டர்னல் ஆர்கான் உறுப்புடைய ஃபங்க்ஷன் வந்து கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி இன்சுலின் வந்து பேங்க்ரஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு அது இன்சுலின் செக்ரேட் பண்ணுற அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால டயபெட்டிக் நெகட்டிவ். ஸோ அதோட ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே இல்லாமல் த்ரூ ப்ரெஷர் மூலமாகவே அந்த ஆர்கான் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் செக்ரேட் பண்ண வைக்க முடியும். அதே சமயம் இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆர்கான் ஃபங்க்ஷனும் நல்லா வேலை செய்யும். ஓகே, சரி, ஏன்னா நிறைய பேருக்கு எதுக்காக இந்த ஒரு மெத்தட் சொல்கிறோம்னா நிறைய ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியாக தான் இருக்காங்க. ஓகே, குமிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதே இன்றைக்கி அதிகப்படியான பேர் இல்லை. குமிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாலே ஓகே இந்த வயிறு வந்து அமுக்கப்படும், எல்லா ராஜ உறுப்புகளும் அமுக்கப்படும் போது அது வந்து நல்லா வேலை செய்யும். கீழே உட்காந்து யார் சாப்பிட்றோம்? கீழே உட்காந்து யாராச்சும் சாப்பிட்றோமா? கிடையாது. என்னைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றதை விட்டுட்டோமோ அதுலேருந்து தான் டயபெட்டிக் இருந்தது, அதுலேருந்து தான் ஒபேசிட்டி இருந்தது. நீ கீழே உட்காந்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா வயிறு அமுக்கப்படும் போது எல்லா ராஜ உறுப்புகளும் அமுக்கப்படும் போது ஓகே எந்த சர்க்கரை நோயும் இல்லையே. இன்னைக்கு அப்படியே போய்ட்டு டைனிங் டேபிள் அப்படியே உட்காரோம், அப்படியே சாப்பிட்றோம், அப்படியே எந்திரிக்கலாம், அப்படியே போகிறோம். ஓகே, அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் டயபெட்டிக்னால பாதிக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் நம்ம வந்து என்னன்னா இனிமேல் கீழே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா யாராலும் உட்கார முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது. ஸோ அதுக்கு இந்த ஹாரா டயக்னோஸ் மெத்தடில் அந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் ஓகே ஸோ அந்த ஆர்கான் லொக்கேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஸோ அது வந்து எந்தெந்த ஆர்கான் லொக்கேஷன் பார்த்துட்டு எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும், அங்கே உள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்னென்னலாம் லொக்கேட் ஆகிருக்கு, அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்தா அந்த ஆர்கானுக்கு எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த ஆர்கான் எப்படி புதுப்பிக்கும், இது எல்லாமே ஒரு டயக்னோஸ் ஒரு ப்ராஜெக்ட் பிளானாக வந்து இந்த டயபெட்டிக் ஹாரா டயக்னோசிஸ் மெத்தடுக்கு வந்து ஹாரா ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஓகே நேச்சுரலாகவே நம்ம உடம்பை தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபார் ஹாரா ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபார் ஒன்லி ஃபார் டயபெட்டிக் அண்ட் ஒபேசிட்டி. இது இவங்க மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா அப்படின்னு கிடையாது. இந்த டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். எனக்கு தொப்பை இருக்கிறது அதை குறைக்கணும், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். சரி, எந்த நோய்களும் என் உடம்புக்கு வரக்கூடாது, எதிர்ப்பு சக்தி தூண்டுதல் அது இருக்கு, எல்லா ராஜ உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும் இந்த சிகிச்சையை எடுத்தாலே போதும், எந்த நோயும் வராது. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து வர 2024 ஜனவரி அன்றைக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடு வந்து ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எல்லோரும் சர்க்கரை நோய் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கு. சர்க்கரை நோய் இல்லாத ஒரு சேலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்போ இந்த சேலத்தில் சர்க்கரை நோயாளிகளை முழுவதுமாக குணமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஹாரா ட்ரீட்மெண்ட் மெத்தடை ஜனவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
நல்ல ஒரு டயபெட்டிக் இல்லாத ஒரு சேலமாக அமையும். இது சேலம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்களுக்கும் இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு வைத்திய முறை இந்த முறை வந்து புதுசாக கண்டுபிடிச்சது இல்லைங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள் செய்த வைத்திய முறை இது. அப்போல்லாம் வயிறை தட்டி விடுறது அந்த பழக்கம் இருந்தது. யாருக்கு தட்டுவேன்? சின்ன குழந்தைகள் பொறுத்தவரை வயிறு இறங்கி போயிருக்கு, வயிறு ஏறி போயிருக்கு, அதெல்லாம் வயிறு தொந்தரவு இருக்கிறது தட்டி ஒரு பழக்கம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு எதுவும் தொந்தரவு இருக்குது அப்படின்னா ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்பலை சுற்றி இப்படி தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டா வயிறு வலி சரியாகுது. எப்படி சரியாகுது? ஓகே, எண்ணெய் ஊற்றி தேய்க்கும் போது அழுத்தங்கள் ஏற்படுத்து அந்த ஆர்கன் தேவையான எனர்ஜி போய் அந்த ஆர்கன் தேவையான எனர்ஜி கிடைக்கும் போது அந்த ஹீட்டை அதிகமானது அதை பதப்படுத்தி ஈஸியாக வயிறு வலி சரியாகுது. இந்த தொப்புள், ஓகே, இந்த தொப்புள் கொடி மூலமாக தான் ஒரு மனிதன் உருவாகணும். ஓகே, இந்த தொப்புள் கொடி வந்து எல்லா ராஜ உறுப்புகளும் இணைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே தொப்புளில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் இன்டர்னலாக அந்த ஒரு ஸ்டிமுலேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த அப்டாமல் ஹாரா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒன்லி ஃபார் அப்டாமல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதே சேம் டைம் ஜஸ்ட்டு அந்த கார்டியோ தொராசிக் எவ்ரிதிங் எல்லாமே மொபிலைஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழுங்கள். ஓகே, மருந்து சாப்பிட்டு, ஏன்னா ஒரு மருந்து 5 வருஷம் 10 வருஷம் சர்க்கரைக்கு மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னும் குணமாகலாம், இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துகிட்டே இருக்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை. மருந்து இல்லாமல் ஒரு வைத்தியம் இருக்குன்னா இந்த வைத்தியம். ஓகே, இந்த வைத்தியம் எடுத்துக்கிட்டு படிப்படியாக உங்களுடைய சர்க்கரை அளவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டர் இப்போ சர்க்கரை அளவு எனக்கு குறைஞ்சிட்டு வருதா, எப்படி இருக்குது, என் படிப்படியாக மாத்திரை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களே சுகர் குறைஞ்சிருச்சுன்னா படிப்படியாக மாத்திரை கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக மருந்து மாத்திரை குறைச்சிட்டு உணவு முறையிலே வாழ்வியல் முறையில் கொஞ்சம் மாற்றிட்டு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழும். நன்றி, வணக்கம்.